ஹலோ சன்ஷைன், இப்போ வாங்க நம்ம யூகேல இருக்க ஒரு பெரிய அக்வாரியம் தான் போயிட்டுருக்கோம். இந்த அக்வாரியமில் உள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த அக்வாரியம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா யூகேல ஹல்லுன்ற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா கடற்கடியில் இருக்க சின்ன சின்ன தாவரங்கள், அந்த செடிகள், அதுக்குள்ள அதெல்லாம் கிளாஸ்லேயே பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக மேலே ஒரு லைட் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த லைட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ள அப்படியே மீனெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. நம்ம தொட்டால் தண்ணியில் தொடுற மாதிரி அந்த மாதிரி அந்த ஃபீல் எஃபெக்ட்காக இது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ரொம்ப. இது போல் இந்த டனல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டனல்லேருந்து பார்க்கும்போது நல்லா நிறைய உள்ளே இருக்க எல்லா சுறா மீன் எல்லாம் நிறைய டைப் ஆஃப் மீன்கள்லாம் வச்சுருந்தாங்க அங்கே. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போது இது போகிறது பாருங்கள், இது ஈல்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெருசு இருந்துச்சு, அது ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அங்கே ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சுறா மீன்லாம் அங்கே இவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நல்லா பெருசாக இருந்துச்சு சுறா மீன். ராயனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போவுமே நாங்கள் போயிட்டு வந்து ஒரு மாதம் ஆகுது, இருந்தாலும் இப்போவுமே டெய்லியும் ஷார்க் பார்க்க போகலான்னு தான் சொல்லிகிட்டு இருப்பான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இது பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ரொம்ப காமாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே. இந்த இடத்துக்கு போனோடனே ஒரு காம் மியூசிக் போட்டுவிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ்காகவே இந்த பிளேஸ் வச்சுருந்தாங்க. இது ஒரு ரூம். ஆனால் என்ன ராயன் வச்சுட்டு தான் நாங்கள் எங்களால் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை காமாக பார்க்க முடியல. அவன் ஷார்க் பார்க்க போகணுன்னே சொல்லிகிட்டு இருந்தான். ரொம்ப எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் ஷார்க் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப பிடிச்சிருந்தது அவனுக்கு. இந்த சுறா மீன் பாருங்கள், கீழே படுத்துகிட்டே தான் இருந்துச்சு. இது கீழே படுத்துகிட்டே இருக்க சுறா மீன் தானா. இது மேலெல்லாம் அவ்வளோ ஸ்விம் பண்ணி போகாது. இது ரொம்ப நேரம் ராயன் ரொம்ப ஜாலியாக ரியாவும் ராயனும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது லிஃப்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த லிஃப்ட்லேயே அப்படியே நம்ம ஏறி போனோம்னா உள்ளார இருக்க எல்லாமே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்கலாம். Look, I can see the turtle. Wow. இந்த இடம் பாருங்கள், சினிமா தேட்டரில் பார்த்துட்டு அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி இங்கே உட்கார வச்ச சேர்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் பார்த்துட்டே அந்த ஷார்க்கை வந்து பார்த்துட்ருக்கலாம். நிறைய சுறா மீன் போயிட்டு இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடம். பென்குயின்ஸ்க்காகவே இந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் ஐஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக உள்ளாரெல்லாம் கோல்டாக தான் இருக்கும். ஏன்னா பென்குயின் நல்லா ஐஸ்லேயே இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க இந்த பிளேஸ். இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மொத்தம் 3 ஃப்ளோர் இருந்துச்சு. இந்த ஃப்ளோரில் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள்லாம் தான் வச்சுருந்தாங்க. சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த மீனெல்லாம். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மீனெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த அக்வாரியம் வந்து ஹல்லில் இருக்குது யூகேல. நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1 டைம் டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டிக்கெட் வச்சு நீங்கள் 1 இயருக்கு நீங்கள் போய்க்கலாம் ஃப்ரீயாகவே. ஒரு டைம் மட்டும் நீங்கள் காசு போட்டு டிக்கெட் வாங்கினா போதும். அடுத்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ஃப்ரீயாக போய்க்கலாம். நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூல் ஹாலிடேஸ்க்குமே போயிடுவோம் இந்த அக்வாரியம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃபார் நவ்.